இன்றைக்கி நம்ம பீட்டாலி ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பம்பு பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை அப்படிங்கிறது கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி நாம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதை வேகமாக கழட்டிக்கிட்டு இருக்கோம். அதை கழட்டி உள்ள என்ன இருக்குங்கிறதே பார்க்கலாம். உள்ளே கழட்டியாச்சுன்னா பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா கச்சா முச்சான்னு கலண்டு கிடக்கு. ஆன் பண்ணி பார்த்தோம், ஆனால் பம்பு ஆனே ஆகலை. அது ஒரு டிப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது என்னடான்னு சொல்லி திறந்து பார்த்தா தான் தெரியுது அவர் ஒயர் எல்லாத்தையுமே உருவி போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு. சரிங்க, இப்போ அவருக்கு ஏன் இந்த ஒயர்லாம் உருவி போட்டிருக்காரு, இவ்வளோ தூரத்துக்கு கழட்டி பார்த்தவரால் ஏன் இதை முடியலை அப்படிங்கிறது பார்க்கும்போது அவருக்கு ரன்னிங் எது ஸ்டார்டிங் எது காமன் எதுன்னு தெரியாமல் புரியாமல் போச்சு. இப்போ நாம் அதை என்ன பண்ணலான்னா சீரியஸ் போட்டு எது ரன்னிங் எது ஸ்டார்டிங் அப்படின்னு நாம் இப்போ செக் பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பம்பை தயவு செய்து யாருமே கலட்டி அந்த ஒயரிங்லாம் செக் பண்ணாதுங்க. ஒரு சில பம்பில் பார்த்தீங்கன்னா 4 லீடு வெளியே வரும், ஒரு சில பம்பில் 3 லீடு தான் வெளியே வரும். அதனால் நீங்கள் ஒரு சில பம்பில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பேஸ் மட்டும் 2 லீடு தான் வெளியே வரும். அதனால் நீங்கள் யாருமே பம்பை கலட்டி செக் பண்ணாதீங்க, காயிலை பற்றின விவரங்கள் தெரியாத நபர்கள் மட்டும். உங்களால் லீடெலாம் செக் பண்ண முடியும், பம்பெல்லாம் என்னால் பார்க்க முடியும், எனக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்கள் கழட்டி பாருங்கள். ஆனால் தயவுசெய்து லைனை மாற்றி கொடுத்து காயில் காலி பண்ணிடாதீங்க. பம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் 3 லீடு கொடுத்துருப்பாங்க, 4 லீடு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 லீடு மட்டும் தான் வெளியே வரும். உள்ளேயே காமன் பண்ணிட்டு கெப்பாசிட்டர் மட்டும் வெளியே விட்டுருவாங்க. ஒரு சிலர் கெப்பாசிட்டர் உள்ளே வச்சுட்டு இன்புட் அவுட்புட் அதாவது நியூட்ரல் பேஸ் மட்டும் வெளியே கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் இதை கழட்டி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மீட்டரை வந்து கீழே போட்டு, அதாவது பம்பை கீழே போட்டு மீட்டராக வளைச்சி உடச்சி வச்சுருக்காங்க. அதை நம்ம தட்டி எடுத்து கிளியர் பண்ணிட்டோம். பம்பை 2 வீலரில் எடுத்துகிட்டு போகும்போது மிகவும் எச்சரிக்கையாக கொண்டு போங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் கட்டி அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு மாதிரியான பேக்கப் போட்டு சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை கழட்டி பார்த்துட்டு இப்போ நம்ம சீரியஸ் போட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா மோட்டார் காயில் நல்லா இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, மாற்றமும் கிடையாது. அதை கழட்டி பார்த்துட்டோம். சரிங்க, மோட்ரு காயில் நல்லா இருக்குது, அப்படியாங்க அவருக்கு ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அந்த ஒயரில் இருக்கக்கூடிய லீடும் கட்டாயிருக்கு. இது ஏன் அந்த ஒயரில் இருக்க லீடு கட்டாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெல்ப்பர் பசங்க பார்த்தீங்கன்னா ஒயரை பிடிச்சி இழுப்பாங்க, ஒயரை பிடிச்சி மோட்டரை தூக்குவாங்க, ஸ்டெப்லைசரையும் ஒயரை பிடிச்சி தூக்குவோம். இதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும். அதனால் ஒயரை பிடிச்சி மிஷினை தூக்குற வேலை இருக்கவே கூடாது. பாருங்களேன், படக்குன்னு பிடிச்சி இழுத்த உடனே சொடக்குன்னு வெளியே வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த முனை வந்து ஷார்ட் ஆகிடுச்சிங்க. இது ஏன் இந்த ஷார்ட் ஏற்படுது அப்படின்னா, நம்ம ஆளுங்க ஒரே ஆள் வேலை செய்யும் போது அந்த ஒயரை பிடிச்சி பம்பை இழுப்போம். அந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறது தான் இதுக்கான காரணம். தயவுசெய்து யாரும் ஒயரை பிடிச்சி இழுக்காதீங்க. நமக்கு இப்படி ஒயர் அந்த இடத்துல வீக்காக இருக்குது, அதனால் பம்பு ஹை ஆம்ஸ் எடுத்த உடனே அந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. சரிங்க, பம்பு ஏன் ஹை ஆம்ஸ் எடுத்தது கழட்டி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வால்வு ஒன்று இருக்கும். அதாவது இந்த மோட்டாரை கட் பண்ணி ஆஃப் பண்ணுறது. அதாவது நீங்கள் ட்ரிக்கரை விட்டிங்கன்னா மோட்ரு ப்ரெஷர் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட லெவல் பிஹெச்ஏ ப்ரெஷர் வந்த உடனே என்ன பண்ணும், அந்த கீழே இருக்கக்கூடிய வால்வு வந்து மோட்டரை ஆஃப் பண்ணிடும். இதுதான் இதனுடைய சிஸ்டம். இப்போ அந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி மோட்டரை ஆஃப் பண்ணவே இல்லை. அதனால் என்னாச்சு அப்படின்னா மோட்ரு ஆஃப் ஆகாமல் தொடர்ச்சியாக ரன்னிங்கில் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக ரன்னிங்கில் இருந்ததுனாலையும் மோட்ரு சுத்த விடாமல் ஸ்டக்குன்னு பிடிச்சதுனாலையும் ஐயாம்ஸ் எடுத்து வீக்காக இருந்த ஒயர் நீங்கள் இழுத்து அந்த மோட்டருடைய ஒயரை காடை வந்து இழுத்து வீக்காக ஆக்கப்பட்ட அந்த இடத்துல ஷார்ட் ஆகி கட் ஆகிடுச்சு. ஆக ஒயரும் கட் ஆகி ஷார்ட் ஆகிடுச்சு, மோட்டரில் இருக்க வால்வும் போயிடுச்சு. பிரச்சனையே வால்வு தான் காரணம். அந்த வால்வு பிரச்சனையாக இருக்கும் போதே மோட்டரை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை தேவையில்லை. வால்வை மட்டும் மாற்றிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். நீங்கள் இந்த பம்பை கழட்டாதீங்க, தயவுசெய்து யாருமே கழட்டாதீங்க. நீங்கள் டெக்னீஷியன் தானே இல்லைங்களா, நீங்கள் ஏசிக்கு மட்டும் டெக்னீஷியனாக இருக்கலாம், இல்லை ப்ளம்பராக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிஷனாக இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம். எல்லாமே டெக்னிக்கல் தான். சமையல் பண்ணுறது கூட நீங்கள் டெக்னிக்கல் தான். அதனால் ஏகப்பட்ட டெக்னிக்கல் இருக்குது. அது உங்களுடைய வேலை, உங்களுடைய வேலைக்கு மட்டும் நீங்கள் டெக்னிக்கலாக இருங்க, தப்பு இல்லை. ஆனால் பம்புக்கு உங்களுடைய டெக்னிக்கல் உதவாது. இதை புரிஞ்சுக்காங்க. நம்ம அப்பாமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கான் அப்படின்னா பம்பை கழட்டி பாரும்பாங்க. அவன் படித்த இன்ஜினியர் வேறையாக இருக்கும். ஆனால் இங்கே அனுபவத்தில் இது வேறு அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு படித்த பிள்ளைகளை தான் விளக்கமாக சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ மாதிரி இந்த பம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இதில் ப்ரெஷர்லாம் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை அவங்க மோட்டரை கழட்டி அவங்களே பார்த்தது தான் பிரச்சனை. அதனால் தயவுசெய்து யாருமே மோட்டரை கழட்டி பார்க்காதீங்க. வால்வு மட்டும் பிரச்சனையாக இருந்துச்சு. கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மோட்ரு எலக்ட்ரிக்கலையும் பிரச்சனையாக்கி அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே பிரச்சனை இருந்தனால கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருந்துன்னு நினச்சிக்கோங்களேன், இன்னும் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. சின்ன பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் பம்பை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைனா உங்களுக்கு இதை விட ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தயவு செய்து யாருமே சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. உங்களுக்கு இடையூறு இல்லாமல் வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.